வணக்கம். புராணங்களில் அது அது குறிப்பாக இதிகாசங்களில் ராமாயணமாக இருந்தாலும், பாரதமாக இருந்தாலும், அதேபோல கந்தபுராணமாக இருந்தாலும், பெரிய புராணமாக இருந்தாலும், இதில் வருகின்ற அந்த புராண பாத்திரங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும்போது அவர்கள் பேசிக்கொள்ளுகின்ற அந்த பேச்சு, அவை படிப்பவருக்கு மட்டுமில்லை, வாழ்க்கைக்கே பல புதிய செய்திகளை தருகின்றன. சான்றாக மகாபாரதத்தை எடுத்துக்கொண்டால், அதனுடைய நாயகன் யார்? கண்ணன் தாங்க. அதோ வருவது யாரென்று தெரிகிறதா? மண்ணு மாதவன் சரிதை இடையிடை வருதலால் நான் இதை பாடுகின்றேன்னு வில்லிபுத்தூரார் சொல்றார். இந்த கண்ணன் ஆதி பருவத்தில் வருகிறாரான்னா இல்லைங்க. இது 18 பருவங்களை உடையது. இவர் வர்றதே எப்ப அப்படின்னு கேட்டா, நமக்கு தெரிந்து பாண்டவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த துன்பத்தின் போது தான் கண்ணன வந்து பார்க்கிறோம். பின்னாடி அதுக்கு பிறகு அவர் எப்பவும் கூட இருக்காருன்னு வச்சுக்கங்க. கண்ணனுடைய வரலாறு தனியாக இருக்கு. கிருஷ்ணலீலா என்று நம்ம தனியா பார்க்கிறோம். கண்ணனுடைய வரலாறு. ஆனால் பாரதத்தில வர்றபோது, இவர் தாமதமாக வந்தாலும், இந்த பாரதத்தை நடத்திச் செல்கின்ற பொறுப்பு அவர்ட்ட தான் இருக்கு. கர்ணன் கொடையாளன். குந்தி பெற்ற மகன், சூரியனுடைய மகன், பாண்டவர்களிலே மூத்தவன். இதெல்லாம் நமக்கு தெரியும். தாமதமானதா ஆச்சாரியர் மகன்? இந்த கர்ணன், கொடையால் புகழ்பெற்ற இந்த கர்ணன், துரியோதனனுடைய நண்பனாக அவனால் அங்கதேசத்து அரசனாக மாற்றப்படுகிறான். ஆற்றிலே தூக்கி எறியப்பட்ட அந்த குழந்தை ஒரு தேர் ஓட்டுபவன் எடுத்து வளர்க்கிறான். அவனுடைய மகனாக வளர்க்கப்பட்டு பிறகு அவனுடைய வாழ்க்கை நிலை மாறுகிறது. கர்ணபெருமான் அவர அவரும் கர்ணனும் சந்திக்கிற இடமே ஆச்சரியமா இருக்கும். எங்க சந்திக்கிறாங்க அப்படின்னா, பாஞ்சாலியினுடைய அந்த சுயவரத்தின் போது பாண்டவர்கள் வேற்று உருவுல இருக்காங்க. அதாவது மாறுவேடத்துல இருக்காங்க. அப்போது வில்லை வளைத்து மேலே சுழல்கின்ற மச்சத்தை கீழே பிம்பத்தை வைத்து அடிக்க வேண்டும். இதிலே பலர் தோற்றுப் போகிறார்கள். கர்ணன் உள்பட. அந்த இடத்தில் கண்ணபெருமானும் இருக்கிறார். அப்போதுதான் அர்ஜுனனை அந்தண வேடத்தில் இருந்த அவனை இந்த செயல்பாட்டை செய்யலாம் என்று சொல்ல, கண்ணனுடைய கண்காட்டலில் அவன் செய்கிறான். வெற்றியும் பெறுகிறான். பாஞ்சாலியை பெறுகிறான். ஆனால் அந்தணர்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்று கலகம் செய்கிற குழுவிலும் கர்ணன் இருக்கிறார். சத்திரியர்களுக்கான நிலை அது. அதன் பிறகு பாண்டவர்கள் காட்டில் இருந்தபோது சில செயல்கள் நடந்தபோதும், கண்ணன் வருகிற போதும் இவர்கள் பார்த்தார்களா, சந்தித்தார்களா என்று அதிகமான பாடல்கள் இல்லை. ஆனால் கண்ணன் தூது வருகிறபோது, கண்ணன் கர்ணனை சந்திக்கிறார். சந்தித்ததோடு மட்டுமில்லாமல் பாண்டவர்களுக்கு பலம் சேர்ப்பதற்காக அஸ்வத்தாமனை மித்திரபேதம் செய்து குந்தியை சந்தித்து கர்ணன் தான் உன் மகன் என்ற உண்மையை சொல்லி அவன் 2வது முறை நாகாஸ்திரத்தை பயன்படுத்தாதவாறு குந்தியை வைத்து செயல் முடித்துவிட்டு கர்ணனையும் சந்தித்து கண்ணபெருமான், நீ பாண்டவர்களுக்கு மூத்தவன், நான் அங்கு வந்து விடு என்று சொன்னபோது கர்ணன் மறுத்ததோடு மட்டுமல்லாமல் ஒரு அற்புதமான பாடலை சொல்கிறார். நீ எத்தனையோ மாயங்கள் செய்திருக்கிறாய். இந்த மாயத்துக்கெல்லாம் மயங்குகிறவன் நான் இல்லை. கன்றால் விளவின் கனியறிந்தும் கலையால் நிறையின் குணங்கவர்ந்தும் குன்றால் மழையின் நிலை தடுத்தும் நின்றாய் செல்வ கோபாலா. நீ என் செஞ்ச செயலெல்லாம் எனக்கு தெரியும். கண்ணுக்குட்டியை வச்சு விளாம்பழத்தை அடிச்சு 2 அரக்கனை கொன்ன, குழல் வாசிச்சு ஆயுதங்களை ஈர்த்த, கோவர்த்தகிரி மலையை தூக்கி எல்லாரையும் காப்பாத்துனேன். இதுக்காக உன் பேச்சை கேட்டு நான் வந்தா பாஞ்சாலி உள்பட என்ன பார்த்து சிரிக்க மாட்டாங்களா? வல்ல, நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் அப்படின்றான். பிறகு யுத்தம் நடக்குது. கடைசியில 17ஆம் நாள் போரில் கர்ணனுடைய தேர் மாட்டிக்கொள்ள, அவன் அந்த தேர் சக்கரத்தை தூக்க முயன்ற போது சல்லியன் மறுத்துவிட்டு போக, அந்த தேர் சக்கரத்தை தூக்கும் நிலையில் அர்ஜுனன் அம்பு போட, உயிர் போகாத நிலையில் நான் போய் அவன் புண்ணியத்தை பெற்று அவனுடைய உயிரையும் வாங்கி வருகிறேன் என்று சொல்லி கண்ணபெருமான் புறப்பட்டு வந்து கர்ணனை சந்திக்கிறார். மிக அற்புதமான காட்சி அந்த காட்சி தான். இப்போதுதான் அந்த பேச்சு பேசிய போது யார் வந்திருப்பது என்று தெரிந்து கர்ணன் கலங்கி நிற்கிறான். என்ன வேண்டும் என்று மகாவிஷ்ணு ரூபத்தில் அவர் கேட்க, என்ன வேண்டும், உன்னை கண்டேனே, இதுவே எனக்கு போதுமே. இந்த உருவத்தை பார்க்கத்தானே எல்லோரும் தவம் செய்கிறார்கள். பல
வடிவங்கள் எடுக்கிறார்கள். இறந்து உன்னை வந்து பார்க்கிறார்கள். நான் இருந்தே பார்த்தேனே! ஆனாலும் இல்லை என்று வருவோருக்கு இல்லை என்று சொல்லாத இதயம் நீ அருளல் வேண்டும் சொன்ன உடனே அத்தனையும் தந்து முடிவில் உனக்கு முத்தியும் அளித்தேன்னு கண்ணன் சொல்றார். இருக்கட்டுங்க. இப்ப நமக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இது புராணத்துல இல்ல. ஆனா நான் ஒரு புத்தகத்துல பார்த்தேன். கண்ணன்ட்ட கேட்கிறான், "என் நிலையில இருந்து பாரு கிருஷ்ணா. மாதா, பிதா, குரு, தெய்வம் 4 பேரா கைவிடப்பட்டவன் நான் ஒரு ஆள்ட்ட. என் வாத்தியார் வந்து என்னை படிச்சதெல்லாம் மறந்து போட்டுன்னாரு. எங்க அம்மா என்னை பிறந்தவுடனே தூக்கி போட்டா. எங்க அப்பா கவனிக்கல. தெய்வம் நீயே வந்து என்னை உயிர வாங்குற. இந்த சூழல்ல என்னுடைய இத்தனை நிலை, நான் எத்தனை அவமானப்பட்டேன் தெரியுமா? பாஞ்சாலியினுடைய திருமணத்தில் ஏன் பாண்டவர்கள் வில் வித்தையில் சாதித்தபோது சாதி சொல்லி என்னை வெளியேற்றினார்கள். சாதியும் மற்ற நிலைகளும் நான் செய்யாத தவறுக்காக நான் எல்லோரிடத்திலும் அவமானப்பட்டேனே, இது நியாயமா என்று கர்ணன் கேட்க, கண்ணபெருமான் சொன்னாராம், நீயாவது பரவாயில்லை, என் நிலை உனக்கு தெரியுமா? நான் பிறக்கும் முன்பே என்னை கொல்ல வேண்டும் என்று ஒரு கூட்டம் அலைந்தது. என் தாயின் வயிற்றில் நான் இருக்கும்போதே என்னை கொல்ல நினைத்தார்கள். இந்த நிலை உனக்கில்லை. நான் பிறந்த இடம் சிறையில், நீ அப்படி பிறக்கவில்லை. நீ அரண்மனையில் பிறந்தாய். பிறந்த பிறகு என் தாய் தந்தையர் என்னை மாற்றி வைத்தார்கள். போதும் என்னை கொல்ல முயன்றார்கள். அதற்கு பிறகும் நான் தப்பித்தேன். பிறகு என் தாய்மாமனோடு போரிட்டு நான் ராஜ்யத்தை மீட்டேன். எனக்கு உதவ ஆள் இல்லை. சராசந்தன் என்கின்ற அசுரனுக்காக பயந்து நான் என்னுடைய குடும்பத்தாரோடு சென்று கடலுக்கு நடுவே துவாரகை அமைத்து கொண்டு அங்கு வாழ்ந்தேன். உனக்கு அப்படி இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலே ஒன்று சொல்லுகிறேன். நீ ஜெயிக்கிற கட்சியில் இருந்தாய் கர்ணா, 100 பேரோடு. நான் தோத்து போகிற கட்சியாகிய பாண்டவர்களுடைய பக்கத்தில் இருந்தேன். வெற்றி பெறுவோமா என்பது தெரியாது. நான் வந்ததால் ஜெயித்து விட்டோம் என்று எல்லாரும் சொல்லுகிறார்கள். எல்லோரும் எப்படி சொன்னாலும் கூட என் நிலை இதுதான். ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். எத்தனை சூழல் வந்தாலும் அத்தனையிலும் தன்னை உணர்ந்து ஒருவன் சாதித்து காட்ட முடியும் என்று நினைத்துவிட்டால் சாதித்து காட்ட முடியும். என்னை விரும்பிய பெண்களைத்தான் நான் ஏற்றுக்கொண்டேன். நான் விரும்பிய பெண்ணைக்க வேண்டும் என்கிற போது கூட அதற்கு எதிர்ப்புகள் எல்லாம் வந்தது. அதையும் சமாளித்துத்தான் நான் திருமணம் செய்து கொண்டேன். அதனால் உன் நிலை நீ சொல்லிவிட்டாய், என் நிலை நான் சொல்லியிருக்கிறேன். இதுதான் அவரவர் நிலை என்று கர்ணன் பேசுகிற போதும் நாம் ஆச்சரியப்பட்டு போகிறோம். சிறிய துன்பங்களில் வருந்துகிற நாம் பெரும் புராண பாத்திரங்களுக்கே இத்தகைய செயல்பாடுகள் எல்லாம் நிகழ்ந்திருக்கின்றனவே என்று யோசித்து வியப்படைகின்றோம். புராணங்களையும் இதிகாசங்களையும் நாம் படிப்பதனுடைய நோக்கம் இவையெல்லாம் பொய் புழுகு என்று பிறர் சொல்லிக்கொண்டு போகட்டும். அவை நம்முடைய மன எழுச்சிக்கும் வளர்ச்சிக்கும் காரணமாயிருக்கின்றன. எடுத்துக்கொள்பவர்களை பொறுத்துத்தான் அதனுடைய தன்மை தெரியும். மலரை பார்த்தவுடன் அதனுடைய மனத்தையும் அழகையும் அதில் இருக்கிற தேனையும் பார்த்து பெருமைப்படுகிறவர்கள் சில பேர். அதனால இருவர் நிலையிலும் நாம் குறை சொல்ல முடியாது. அவரவர் நிலையிலிருந்து அவர்கள் சாதிக்க வேண்டும் என்பதை கர்ணன் சந்திப்பில் நாம் கண்டுகொண்டோம். தொடர்ந்து சிந்திப்போம். பாத்திரங்கள் சந்தித்தால் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க. அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.